Hi guys, நான் தான் உங்க ஷென் பேசுகிறேன். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 1vs1 ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் யார் விளையாடிக்கிறாங்க 1vs1 நான் சிவன் வெர்சஸ் லீடர் தான் இந்த ரூம் மேட்ச் போட போகிறோம். லீடர் வேறு லெவலான பிளேயரு. அவருக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால அவர் வெளியே கால் வந்தனால அவருக்கு ஆஃப்லைன் போயிடுவார் லாஸ்ட் 2 ரவுண்டு. அதனால் இந்த மேட்ச் நான் ஜெயிச்சிருவேன். இல்லைன்னா அவரும் டஃப் கொடுத்து வச்சுருப்பார். யார் ஜெயிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்ம எங்கே போட்டிருக்காங்கன்னா அப்சர்வேட்டரியிலே ஃபஸ்ட் ரவுண்டு அப்சர்வேட்டரியில் போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு M4A1 எடுத்துட்டோம். M4A1 கன்னுவே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு M4A1 எடுத்துட்டோம். நமக்கு ஒன் டேப் அந்த அளவுக்கு வராது நண்பா. வரும், ஓரளவுக்கு வரும். அதுவே யூஸ் பண்ணி எப்போவுமே எனக்கு ஒன் டேப்பே வந்துட்டுருக்கறனால எனிமி அடிக்கும்போது திடீர்னு ஒன் டேப் அடிக்க முடியலனா நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதனால் ஒன் டேப்பையே அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ நார்மலாக MP40 MP5 அந்த மாதிரி கண்டே எடுத்து யூஸ் பண்ணுறேன். டபுள் ஷாட்கன் கூட எப்போ தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரூம் மேட்சில் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன். அதிக கில்லு அதில் தான் அடிச்சிருப்பேன். அப்புறம் இந்த மேட்சோட ரூல்ஸ் என்னென்னா க்ரோனோ கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அது நாங்கள் முதல்ல முடிவு சொல்லிட்டோம். அவர்கிட்ட கொரோனா இல்லை, நம்மக்கிட்ட கொரோனா கேரக்டர் இருக்குது. ஸ்பீடுக்காக அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், க்ரோனோ போட்டு உள்ளே நிற்க மாட்டேன், ஸ்பீடுக்காக மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லினால சரி ஓகே சொல்லிட்டாரு. அதனால் லீடரு கூட க்ரோனோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எடுத்துட்டோம். இப்போது அவர் பாருங்கள் வேறு லெவலில் அவர் டெசர்ட் தூக்கிட்டு ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தாரு. எனக்கு முதல்ல தெரியும் அவர் டெசர்ட் தான் தூக்கிட்டு வருவார். நம்மளும் லாங்கிலே நின்று டெசர்ட் கொண்டு வந்தோம்னா 2 பேரில் அவர் அடித்தாலும் அடிச்சிடுவார். ஒன் டாப் தான் நமக்கு வராது. அப்போ எதுக்கு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு M4A1 எடுத்துட்டேன் ஃபஸ்ட் மேட்ச்சு. அடுத்து அந்த மேட்ச்சில் நம்ம M4A1லேயே அழுத்தி பிடிச்சி ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மேட்ச் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஷிப்யார்டில் போட்டிருக்காங்க. செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஏறி வந்துட்டுருக்காரு லீடர் ப்ரோ. வேறு லெவலில் க்ளோவால்லாம் போட்டு அவர் திடீர்னு உட்காந்து நினச்சாரு. எதுக்குன்னு தெரியல. நான் க்ளோவாலுக்கு எந்திரிக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் க்ளோவால் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே அங்கே போய் க்ளோவால் போட்டுட்டார். ஒருவேளை 999 ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி அவர் எப்போ வருவாரோ அப்போ அடிச்சுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அதுவும் போக மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கம்மி பண்ணி 10 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு ஆக்கி போட்டு வச்சுருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். லீடர் வெர்சஸ் தமிழ் கூட அப்படி தான் வைப்பான்னு நினைக்கிறேன். லீடர் வெர்சஸ் கில்டு லீடர் வெர்சஸ் TG சிவன், என்ன சிவன் வெர்சஸ் லீடர் அப்படின்னு தான் வைப்பேன் நினைக்கிறேன். ஓகே, சிவன் வெர்சஸ் லீடர் மேட்ச் போயிட்டுருக்கு. செகண்ட் ரவுண்ட் நமக்கு அந்த சிட்டப் பட்டனை சிட்டப் க்ளோவல் அடிக்கடி மிஸ் ஆகிறனால கொஞ்சம் பெருசு பண்ணி கிட்ட வச்சுட்டோம் ஃபயர் பட்டன் கிட்ட. இப்போ க்ளோவல் போட்டு ஏறி போயிட்டுருக்கு. அவர் திடீர்னு கால் கிட்ட அடிச்சிட்டாரு பாருங்கள். க்ரோனோ போட்டு வெளியே தான் போனேன். உள்ளே நின்று அவர் அடிக்கவே இல்லை. கரெக்டாக நல்லா டேமேஜ் வாங்கிட்டு ஒரு 100 கம்மியாயிருச்சு. ஆனால் விடக்கூடாதான்னு சொல்லி ஓடி போய் காலெல்லாம் தெரிஞ்சு அடிக்கலான்னு பார்த்தா அவர் டக்குன்னு க்ளோவால் போட்டு வேறு லெவலில் ஃபாஸ்ட் க்ளோவால் போட்டு அவர் மெடிக்கெட் ஹீல் பண்ணிட்டார். அப்புறம் அவர் வேறு மெடிக்கெட் போட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் வடக்குன்னு ஓடி வந்தார். சரின்னு சொல்லி அடிச்சுட்டு டேமேஜ் கொடுத்து வேறு லெவல் நல்ல டேமேஜ் அவர். இப்போ விட்டோம்னா மெடிக்கெட் போட்டு அப்புறம் நல்ல இதாக ஃபுல் ஹெல்த்தோடு வந்தாருன்னா நம்ம அடிக்கிறது கஷ்டம். அதனால் சரின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் துரத்தி அடிப்பேன். திடீர்னு அவர் முன்னாடி வந்தோடனே நான் பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அங்கேயும் ஓடிட்டு பாருங்க. திடீர்னு முன்னாடிக்கிறாரா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. ஃபயர் பட்டன்லேருந்து கை எடுத்துச்சு. பக்கா இல்லை என்னன்னு தெரில. ஃபயர் பட்டனில் கை வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு சுடாமல் நின்றுச்சு. அப்புறம் பார்த்தா இன்னும் 30 புல்லட் இருக்குது. ரீலோடெலாம் நான் ஆகவே இல்லை. ரீலோட் பண்ணுறது கிடையாது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது பக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பாருங்க வேறு லெவலில் ஆட்டம் காமிச்சிட்ருக்காரு நமக்கு. நான் இங்கே வருவேன் அவர் தெரிஞ்சுட்டு வேறு லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணி இது பண்ணிட்டார் பார்த்தீங்களா. நான் இங்கே வந்துட்டாரா அழுத்தி பிடிப்பேன். ஒரு செகண்டில் அழுத்தி பிடிச்சி நம்மளை அடிச்சுட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் ஆடினார். அடுத்து மூணாவது ரவுண்டு மார்ஸ் எலக்ட்ரிக்கில் போட்டிருக்காங்க. 3வது ரவுண்டு அவர் ஏறி வந்துட்டார். அவர் டபுள் ஷாட் கன் வச்சுருக்காரு. ஓடும்போதே நான் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் மிட்ரேஞ்சில் இருந்தால் அவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்ரேஞ்சில் இருக்க பாருங்கள். வேறு லெவல் ஃபாஸ்ட் க்ளோவால். நீங்கள் க்ளோவால் போட கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் க்ளோவால் போட்டு உழுகவே இல்லை. என்னாச்சுன்னே தெரில. சரி டேமேஜ் கொடுத்துட்டாரு. மெடிக்கெட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் க்ளோவால் போட்டு அழகாக மெடிக்கெட் போட்டிருக்கேன். இப்போது வெளியே பாருங்கள் எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரூம் மேட்ச்சு எல்லா மேட்ச்லையும் இது மாதிரி ரவுண்ட் க்ளோவால் நீங்கள் நார்மல் ரூம் மேட்ச்சில் மட்டும்தான் போடணும். மற்ற எங்கேயாவது போட்டிங்கன்னா உள்ள கிரனேட் இருந்தாலும் கிரனேட் புக் பண்ணி போட்டானா நீங்கள் காலி. அப்புறம் பாருங்கள் ஏறி போகிறேன். அவர் டபுள் ஷாட் கன்னு உட்காந்து க்ளோவால் போட்டு துரத்தணும். அவர் விடக்கூடாதுன்னு துரத்தி
ஓப்பன் ஏரியா. ஓ மை காட், தப்பிச்சு விட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ நான் பாருங்கள், நல்லா வேறு லெவல் டேமேஜ் கொடுத்துட்டாப்புல. நம்மகிட்ட ஒரு மெடிக்கெட் தான் இருக்குது. அந்த மெடிக்கெட்டே ஃபுல்லாக க்ரோனா போட்டு அந்த மெடிக்கெட்டு ஃபுல்லாக போடுறேன். ஏன்னா திடீர்னு அடிச்சு போட்டாருன்னா கேப்பு க்ளோவாலும் உடச்சி உள்ளே போய் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் பாருங்கள் இப்படி தான் திடீர்னு அங்கேருந்து வராரா, அதனால் நாங்கள் பட்டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டு அழுத்தி பிடி தான் பாருங்கள். மெடிக்கெட்டும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் உஷாராக ஆடணும்னு சொல்லிட்டு திடீர்னு உள்ளே போய் அவர் லாக் பண்ணலான்னு தான் நினச்சி லாக் பண்ணேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு கேப் இருக்குது. அதனால் திடீர்னு இந்த பக்கம் வந்துடுவான்ட்டு உஷார் ஒரு க்ளோவால் போட்ட பாருங்க. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அப்புறம் அங்கே ஒரு க்ளோவால் தெரியுது பார்த்தீங்களா, அதனால் அங்கே வந்துட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மெடிக்கெட் வேறு நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. க்ளோவால் போட்டு நின்று பெர்மனன்ட் கவர் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே இந்த பக்கம் வருவார், சரி இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தால் வேலைக்காக சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு படக்குன்னு ஒரு அழுத்திட்டு க்ளோவால் போட்டுருவேன். பட் அவர் பாருங்கள் எப்படி சுற்றி இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி போய் திடீர்னு இந்த பக்கம் வந்து அடிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. வேறு லெவல் பிளேயர் அவங்க, லீடர் ப்ரோ வேறு லெவல் பிளேயரு. அவரெல்லாம் மாஸ்டாக விளாடுவார். பாருங்கள் நல்ல டேமேஜ் பார்த்தீங்களா. நாங்கள் கூட அடிக்கிறதுல ஒரு புல்லட் அடித்த உடனே அவர் க்ளோவால் போட்டார் பார்த்தீங்களா, அதுதான் க்ளோவால் அவரோட க்ளோவால். பாருங்கள் ஹெல்த்து நல்லா குறைச்சிட்டாரு நமக்கு. நம்ம ஒரு மெடிக்கெட் போட்டோம், இன்னும் ஒரே ஒரு மெடிக்கெட் தான் இருக்குது. ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்லேயே போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு க்ளோவால் போட்டு க்ளோவால் எடுத்து விட்டு நம்ம டக்குன்னு க்ளோனா போட்ட உடனே மின்னல் வேகத்தில் ஓடி ஒரு 2 அடி அழுத்தி பிடிதான், அவ்வளோதான். பாருங்கள் வேறு லெவலில் அடிச்சிட்டோம். இப்போ 0.2க்கு 2 வந்திருக்கு. அடுத்த ரவுண்டு 5வது ரவுண்டு எங்கே போட்டிருக்காங்கன்னா ஃபேக்ட்ரிலேயே போட்டாங்க. அவர் சரி நம்ம வந்த பொறுமையாக இருந்து அடிச்சுக்கலான்னு அவரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவர் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவார். ஸ்ட்ராட்டஜி வேறு லெவலில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வராரா, இப்போ இந்த பக்கம் எட்டி பாருங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், வரும்போது அடிக்கலாம் சொல்லி அடித்தேன். பட் டேமேஜ் வாங்கிட்டு இது பண்ணிடுவார். திடீர்னு அவர் க்ளோவால் போட்டு ஹீல் பண்ணிடுவார், மெடிக்கெட் போட்டுருவார். ஒரு கேப் அடிக்கிற செகண்டில் பார்த்தீங்களா, டைமிங்கில் அவர் க்ளோவால் போடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் லீட்ரு. வேறு லெவல் பிளேயரு ஃப்ரெண்ட்ஸ் அவர். இப்போ பாருங்கள் அவர் சரி ஹீல் க்ளோவாலும் உடைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது முக்கியமான ரூல்ஸ். 2 ரூல்ஸ் தான் அந்த மேட்ச்சில். நான் அந்த கேப்பில் அடிக்க முடியும்னு பார்த்து அடித்தேன், பட் அடிக்க முடியல. அதனால் சரி அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு அவரே க்ளோவால் விட்டு வெளியே வரும்போது அடிச்சுக்கலாம்னு சொல்லி சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன். வேறு லெவலில் பாருங்கள். திடீர்னு அந்த பக்கம் க்ளோவால் போட்டு வந்துட்டாரா, நான் பாருங்கள் ஒரு அடி அடித்தேன், அவள் பூஸ் ஆகலை, அவர் ஹீல் பண்ணிட்டாரா பாருங்கள். MP40 ஒரு 80-60 குறைச்சி விட்டேன். இப்போ க்ரோனா போட்டு இன்னும் வேகத்தில் ஓடி பாருங்கள். மறுபடியும் ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அடிக்கலான்னு போகும்போது திடீர்னு அவர் க்ளோவால் போட்டுருவார். இங்கே ஒரு கேப்பு அடி, அவ்வளோதான். வேறு லெவல் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். 3க்கு 2 வந்திருக்குது. இப்போ அடுத்து 6வது ரவுண்ட் 3-2-5 6வது ரவுண்டில் வந்து இப்போ போச்சினாகில் போட்டிருக்காங்க. போச்சினாக் இஸ் வெரி, எனக்கு ரூம் மேட்ச்லேயே போச்சினாக்குங்கிற இடம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் இருக்கிறனால அதிகமாக தெரியல க்ளோவாலாம் போட்டு வேறு லெவல் ஆட முடியும். பாருங்கள் அவர் பாருங்க 1 டேப் அடிக்கலான்னு தான் வராரு. நமக்கு தான் 1 டேப் வராது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஆடுவோம், அதுதான் நம்ம. பாருங்கள் இப்போ அவர் ஏறி வராரா, அடிக்கலான்ட்டு அடித்தேன். ஒரு ஹெட் ஷாட் வாங்கின மாதிரி ரெட் டாட் காமிச்சிச்சு பார்த்தீங்களா. ஆனால் அவருக்கு போய் உள்ளே பார்த்தா செம்ம டேமேஜ் போல். அவர் மெடிக்கெட்டு போட்டிருக்காரு. அப்புறம் அவர் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது. அவர் உள்ளேயே மெடிக்கெட் போட்டு பொறுமையாக பாருங்கள். நான் அங்கேயும் இங்கேயும் மாற்றி ஓடுறேன் பார்த்தீங்களா. அதனால் பொறுமையாக இருந்துட்டு சரி எந்த பக்கம் க்ளோவால் ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் அந்த பக்கம் அவர் கன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருப்பேன். அவர் அதை கண்டுபிடிச்சிட்டு சரி அந்த பக்கம் க்ளோவால் போடலாம் சொல்லி கரெக்டாக க்ளோவால் போட்டு வெளியே வருவார் பாருங்கள். இப்போ பாருங்கள் எட்டி குச்சி பார்க்குறாரு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு க்ளோவாலாக இந்த பக்கம் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாப்புல. வேறு லெவல் லீடர் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, வேறு லெவல். பாருங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணிட்டாரே ஒரு அடி, அதுக்குள்ளே இதாகிடுச்சு. கன் அப்போவே ஒரு கன் ஸ்விட்ச் பண்ணேன், பட் அடிக்க முடியல. இந்த எனக்கு லேக் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணால் கிளியர் ஆகும்னு பார்த்து எனக்கு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள் ஒரு 80-100 டேமேஜ் வாங்கியிருப்பார். இப்போ வேறு லெவலில் பாருங்கள் க்ரோனோலாம் போட்டு வேறு லெவலில் போய் 2 க்ளோவால் போட்டு தப்பிச்சு ஐயோ கைப்பில்ல போட காணோம் டேட்டு இங்கே இல்லை க்ளோவால் போடு ஐயோ இங்கே விழுக மாட்டேங்குது க்ளோவால். அவ்வளோதான் வரார் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கன்ஃபியூஸ் பண்ணி இங்கே நின்று மெடிக்கெட் போடலான்னு பார்த்தேன், பட் வேணாம். போய் அவுட் ஆஃப் சொல்லி வந்தார். வேறு லெவலில் டேமேஜ் இருப்பார், விடக்கூடாது, விட்டால் தப்பிச்சிருவார். க்ளோவால் போடு பாருங்கள். இப்போ ஜோனா பொறுமையாக இருக்கிற பாருங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்த்தா அவர் நம்மளை விட உஷாராக க்ளோவால்லாம் போட்டு ஏறி வராப்பில். லீடர் சிக்னைப்பில் அவ்வளோதான். சின்ன கேப்பில் வேறு லெவலில் அடித்தாச்சு. அடுத்த ரவுண்ட் நமக்கு என்ன கேப் டவுனில் போட்டிருக்காங்க. 7வது ரவுண்டு கேப் டவுனில் போட்டிருக்காரு. 2 அடி செம்ம டேமேஜ். என்னாச்சுன்னு தெரில, அவர் மூவ்மெண்ட் பட்டன் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்களே ஏன்னு தெரில.
ஸ்பின்னு நினைக்கிறேன். அதனால் சரி அவர் மெடிக்கிட் போட்டோன்னா மெடிக்கிட் இது பண்ணிட்டு வேறு லெவலில் டைமிங்கில் குளோவால் போட்டு ஹீல் பண்ணிடுவார். ஒரு கேப் ஒரு அடி அவ்வளோதான், வேறு லெவலில் டெத் ஆகிட்டார். ப்ரோ உங்களுக்கு ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். நீங்கள் நிறையா டைம் நான் உங்கள் கூட மேட்ச் விளாடும்போது இல்லை உங்கள் டீம்லேருந்து விளாடும்போது எனக்கு தெரியுது, நீங்கள் ரவுண்ட் குளோவால்லாம் என்னை இப்போ நான் மெதுவாக தான் போடுவேன். நீங்கள் ரவுண்ட் குளோவால் நீங்கள் வேகமாக போடும்போது அதிகமாக மிஸ் ஆகும். நீங்கள் பொறுமையாகவே போட்டுக்கலாம் சில டைமு. இல்லைன்னா பாருங்கள், இப்போ இந்த மேட்ச் வந்து அவ்வளோதான். இந்த மேட்ச் வந்து இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இவர் ஆடிக்க மாட்டார். ஏன்னா கால் வந்தனால அவருக்கு வெளியே போயிருமாமா, கால் பண்ணி சொல்லுவார். 5-2 இப்போ அந்த பாயிண்டில் நிற்கிறோம் பாருங்கள். 5-2ங்கிற இதில் இருக்கிறோம். அவர் பாட்டு தான் வந்திருக்கு, அவர் ஆஃப்லைன் பண்ணனால பாட்டு வந்திருக்கு. இப்போது பாருங்கள், இது ஃபேமஸே M10 தூக்கிட்டு வந்திருக்கு. நான் சும்மா ஆட்டங்காட்டி விளாட்லாம் வந்ததுக்கப்புறம் ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட ஆட்டம் காமிச்சிருந்தேன். அப்போ தான் கால் பண்ணுவார். கால் பண்ணி சொல்லுவார், எனக்கு வெளியவே போயிடுச்சு, கால் உள்ள ரீகனெக்டிங் பண்ணால் ரீகனெக்டிங் ஆக மாட்டேங்குது அப்படின்றவார். அதனால் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அது கூட விளாடிட்டு சும்மா அடித்து முடிச்சு விட்றலாம் அவர்கிட்டே சொல்லிட்டேன். ப்ரோ முடிச்சுட்டு நான் வெளியே வரேன் ப்ரோ அப்படின்றேன். சரின்னு சொல்லிட்டு சரி அடிக்க பார்ப்போம். ஒன் டாப் பாருங்கள், எத்தனை டைம் ஒன் டாப் யூஸ் பண்ண பார்க்குறேன் பாருங்கள். எல்லாம் க்ளோவாலில் தான் அடி விடுது பாருங்கள். ஓகே அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒன் டேப்லாம் யூஸ் பண்ண ஒன்றும் வராது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கடைசியாக பாருங்கள் வெஸ்ட்டு பாருங்கள், வெஸ்ட்டை கிழிச்சு விட்ரும் பாருங்கள். இப்போ அந்த பாட்டு சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆட்டம் காமிச்சுன்னா இப்போ பாருங்கள் க்ரோனோ போட்டால் க்ரோனோக்குள்ளேயே வந்தது நண்பா. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம மெடிக்கிட் ஹீல் பண்ணிட்டு செம்ம டேமேஜ் மெடிக்கிட் ஹீல் பண்ணிட்டு போய் வெளியே போய் முடிச்சு விடலாம். அவர் கால் பண்ணி சொன்னாலும் சரி பாட்டு தானே முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு போய் ஒன் டாப்பில் ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணிட்டேன், உள்ளுக்கவே இல்லை, ஏன்னே தெரில. அப்புறம் பாருங்கள் வெஸ்ட்டவே பிச்சு மேய்ஞ்சிருச்சனால அந்த மேட்ச் ஜெயிச்சிடும் நான் அடிச்சுட்டு. அடுத்த மேட்ச் பாருங்கள் ஒன் டாப் தான் அடிக்க பார்த்தேன், முடியல, வரல, வேறு லெவலில் ஒரு 8-8ன்னு போயிருக்குது. அப்புறம் ஒரு ஓபி ஹெட்டு 126 பியோர் டெட் டாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.